ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க தோசை மாவு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது இல்லாதவங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் வந்து நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சின்ன சின்னதாக. அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி அதை கழுவி இது கூட வந்து எடுத்து சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து இருக்கிற ரொம்ப வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றது இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க, எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து ஒதுக்கிலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் பசங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மம்மி இதே மாதிரி இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து சூடானதும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலராக நல்லா வந்து மொறுன்னு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியோ இல்லை வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மழைக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மழைக்கு என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போண்டா தான் செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.